இப்ப ரைதன்யா அவளும் இந்த மாதிரி ஒரு தங்க கிளிக்குள்ள வைத்து அடைக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட பெண்ணுதான். எந்த ஒரு தொடர்பும் இருக்காது, நட்பு தொடர்பு இருக்காது, நெருங்கிய உறவினர்களுக்குள்ள பழகலாம். அப்படி மிகப்பெரிய கட்டுப்பாட்டுக்குள்ள, ஏன்னா ஜாதியினுடைய இது எங்கேயாவது காதலிச்சு ஓடி போயிட்டா மானம் போயிரும், மரியாதை போயிருங்கிற ஒரு பாரம்பரிய இதை அந்த கட்டுக்கோப்புக்குள்ள இருக்கிறவங்க இப்படித்தான் பண்ணுவாங்க. அதன் பிறகு திருமணம் முடிந்து போகும் பொழுது இந்த பெண்ணு நினைக்குது நல்ல கணவன், ஆனால் அவனை பொறுத்தவரையில் தன்னுடைய போர்னோ பரிசோதனை சாலைக்கு வருகின்ற ஒரு எலி அல்லது தவளை அல்லது குரங்கு தான் இவன். அவன் தான் சைக்கோவாய்த்தானே இருக்கான். வீட்டுக்குள்ளேயே படம் பார்த்து நண்பர்கள்ட்ட கேட்டு இந்த மாத்திரை இதுகள்லாம் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வாங்கி ரகசியமா திருமணத்துக்கு வருவாங்கல்ல, அப்ப பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல எப்படியோ கடைக்கு போக அதுக்கு போக ஷாப்பிங் போகையில வாங்கி வச்சுக்கிட்டு காத்து கொண்டிருக்கிறான். இந்த ரைதன்யா போயிருக்கு. அவனை பொறுத்தவரையில் மனைவி அல்ல, காதல் மனைவி அல்ல, அந்த குடும்ப உறவல்ல, அதெல்லாம் கிடையாது. அவன் சைக்கோவா மாதிரி எவ்வளவோ நாளாயிடுச்சு.